அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன். இன்றைக்கு இந்த பரிகார விஷயங்களில் நிறையா நம்ம பார்த்துக்கிருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இப்போ இந்த திருமண விஷயமா அடிப்படை விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்த்துக்கலாம். அதாவது செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் சொல்லியிருந்தேன். விரைவிலே திருமணம் நடைபெறுவதற்கான சுலோகங்கள்லாம் சொல்லியிருந்தேன். விரைவிலே திருமணம் நடப்பதற்கான பரிகாரங்களை நம்ம சொல்லியிருந்தோம். வரிசையாக நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றுக்கும் பரிகாரங்கள் இருக்கும், ஸ்லோகங்கள் இருக்கும், பிரார்த்தனைகள் இருக்கும். நல்லா பார்த்து அதை நீங்கள் பயனடையணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இது போன்ற வீடியோக்களை இப்போ வெளியிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு திருமணம் தமிழ் மாதங்களில் எந்த மாதம் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்கும். அது தெரிந்தவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாதவர்கள் நிறைய பேர் கேட்பாங்க, நம்மள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இந்த மாதத்தில் திருமணம் பண்ணலாமா? தமிழ் மாதங்கள், நான் சொல்கிற தமிழ் மாதங்களில் சில குறிப்பிட்ட சில மாதங்களில் பழைய நூல்களில், சாஸ்திர நூல்களில் நமக்கு எந்த மாதங்களில் திருமணம் செய்யலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ரெஃபர் பண்ணி நான் அதை அவங்களுக்கு சொல்கிறேன். தெரிந்தவர்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவர்கள் இது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் அந்த வீடியோ வெளியிடுறேன். பொதுவாகவே திருமணத்தை வளர்ப்பிறை என்று சொல்லப்படுகின்ற, சுக்கிலபட்சம் சொல்லப்படுகின்ற வளர்ப்பிறை முகூர்த்தங்களில் திருமணம் செய்கிறது மிக மிக சிறப்பு, உத்தமம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. தமிழ் மாதம் எந்த மாதத்தில் திருமணம் செய்யலாம் அப்படின்னா அதுக்கு சில மாதங்களை மிக மிக சிறப்பான மாதங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்னா சித்திரை, வைகாசி, ஆனி, தை, பங்குனி. இந்த 5 மாதங்களும் முதல் தரமான மாதங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். எப்படின்னா சித்திரை மாதத்தில் கல்யாணம் பண்ணலாம், வைகாசி மாதத்துலேயும் கல்யாணம் பண்ணலாம், ஆனி மாதத்துலேயும் கல்யாணம் பண்ணலாம், தை மாதம், பங்குனி மாதத்துலேயும் திருமணம் செய்யக்கூடிய உகந்த தமிழ் மாதங்களாக பண்டைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கீங்க, தெரிஞ்சுங்க. இதில் ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் குவாலிட்டி இருக்குங்களா, அது ஆவணி மாதம், ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம். இந்த 3 மாதமும் செகண்ட் குவாலிட்டி, 2வது தரம். அது கிடைக்கல, அந்த மாதங்களில் பண்ண முடியல, இந்த மாதங்களில் பண்ணிக்கங்க. இது மத்தியம பலனை தரக்கூடியது. திருமணமே செய்யக்கூடாத மாதங்கள்னு ஒரு 3 மாதம் 4 மாதம் இருக்குது. அது இருக்கு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், மாசி மாதம். இது பண்டைய நூல்களில் இந்த மாதங்களில் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது திருமணத்தை எந்த தமிழ் மாதங்களில் செஞ்சுக்கிட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு பதிவாக நான் வெளியிடுறேன். என்னுடைய வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உடனுக்குடன் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.